எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யாரு எப்பவும் தண்ணி போடத்தான் தடமாறுவீங்க, தண்ணியில விழுந்து தடமாறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. ஓ, இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதல்ல 3 மச்சம் இருந்துச்சு, 2 மச்சம் தான் இருக்கு. 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுறீங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூட உதிரும். இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வை. ஒரு அமுத்துறேன். 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்புதான். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துகிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். போப்ப. என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 1 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பய பாத்ரூமுக்குள்ளேயே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்ட. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும். எனக்கு திருடுறவங்களையும் பொய் சொல்றவங்களையும் கண்டா பிடிக்காது. அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். சாந்தி, ஏன் உன் கை நடுங்குது? ஒண்ணு இல்லைங்க. ஏன் நடுங்குதுன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. பால் சூடா இருக்கு அதானே? இல்லையே, ஜில்லுன்னு தானே இருக்கு. அப்புறம் என் கை நடுங்குது? உடம்பு சூடா இருக்குதா? ஆமாங்க. ஓஹோ, அத தனிச்சிருவோம். சாந்தி, பேங்க் டைம் ஆச்சு, அந்த பணத்தை கொண்டா. பெட்டியில இருந்த பணத்தை காணா. பணத்தை காணுமா? யார் எடுத்திருப்பாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா. நேற்று வந்தானே உங்க கல்ல காதல, அவனுக்கு எடுத்து கொடுத்திருப்ப. என்னடி திருதிருன்னு முடிக்கிற? சாந்தி, பணம் எங்க போச்சு? நேற்று இருந்து உன் நடவடிக்கை சரியில்லையே. எப்படா சரியா இருக்கும்? முன்ன பின்ன தெரியாத இந்த அனாதைய உயிரை காப்பாத்துறதும் இல்லாம சாக போறவனுக்கு வாழ்வும் கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டியே. அத்தை சும்மா இருங்க.
சாந்தி, நேத்து ராத்திரி பால் கொண்டு வரப்ப கை நடுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு பால் சூடா இருக்குன்னு சொன்னேன். ஆனா பால் ஆறி போயிருச்சு. இன்னைக்கு பணத்தை வேற காணோம். உண்மையை சொல்லு, வந்தவன் யாரு? நேத்து வந்தது எங்க அண்ணன். உண்மையிலேயே அண்ணனா இருந்தா வந்த உடனே ஏன் சொல்லல? இல்ல அவனாவது என் தங்கச்சின்னு சொல்லிருக்கலாம்ல. நான் மாடிக்கு போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அவன் ஏன் வெளியே போகணும்? சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் காதல் பேச்சு பேசுறத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், காதால கேட்டேன். சேகரு, இனிமே வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு, முதல்ல வெளியே அனுப்பு. நடத்த கெட்டவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. கோவலி, என்னங்க? அவன் சொல்லிட்டல்ல, போயண்டி, போடி போடி, மூதேவி, போடி போடி. தங்கச்சி, 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 என்னமாச்சு? நீயா என்ன உன் தங்கச்சின்னு சொல்லாத பாவி. உன்னாலதான் என் வாழ்க்கையே எப்படி ஆச்சு. என்னாலயா? என்னம்மா சொல்ற? என் வீட்டுல இருக்க பணத்தையாவது திருடாதேன்னு வேண்டிக்கிட்ட. ஆனா நீ கேட்கல. அதனாலதான் நான் ரோட்ல அலையிறேன். சாந்தி, சத்தியமா சொல்றமா, அந்த பணத்தை நான் திருடல. ஆட்டை இது வரைக்கும் வெட்டினதே இல்லைன்னு சொல்ற கசாப்பு கடைக்காரனை நான் நம்புவேன். ஆனா உன்னை நம்ப தயாரா இல்ல. சாந்தி, நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு, சத்தியமா அந்த பணத்தை நான் திருடலமா. என்ன நம்புமா, என்ன நம்பு. ஆனா நான் உன்னை நம்புறேன். நீட்டாம இருந்தாலும் வீணைக்கு பேர் வீணதா, வீசாம இருந்தாலும் வாளுக்கு பேர் வாழ்தான், படிக்காம இருந்தாலும் கோயில் மணிக்கு பேர் மணிதான், நீ திருடாம இருந்தாலும் உனக்கு பேர் திருடன் தான். நான் நம்புறேன், நம்புறேன். சரிம்மா, நான் தான் திருடனேன்னு வச்சுக்கோ. அதுக்கே உன்னை விட்டு விட்டு வரட்டும். இதுக்கு அவசியம் நான் பதில் சொல்லித்தான் ஆகணுமா? சொல்லுமா. அதை சொல்லக்கூடிய சக்தி என் வாய்க்கு இல்ல. அதை தாங்கிக்க கூடிய சக்தி உன் இதயத்துக்கு இல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக சொல்ற. உனக்கு எனக்கும் கள்ள தொடர்பு இருக்காண்ட. சாந்தி, நாக்குல நரம்பு இல்லாம பேசி உன்னை இந்த நிலைமை காலாக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, இப்போ போய் அவன் வீட்டுல நியாயம் கேட்போம். வேண்டாண்ண, இப்ப இருக்க சூழ்நிலையில அவர் எதுவும் கேட்கவும் மாட்டாரு, என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம். சாந்தி, அது வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேன். தங்கச்சி, கணவனை தெய்வமா நினைச்ச சீதைய சந்தேகப்பட்டு துரும்பா மிதிச்சது இந்த நாடுதான். 5 பேருக்கு பத்தினியா வாழ்ந்த பாஞ்சாலிய தெய்வமா மதிச்சது இந்த நாடுதான். இந்த நாட்டுல எதைத்தான் எந்த காலத்துலதான் முறையா செஞ்சிருக்காங்க. திவாமா.